கடவுள் முருகன் திருப்போரூரில் அரக்கர்களை கொன்று வதம் செய்த பிறகு சினம் தணிக்க தணிகை மலை செல்கிறார். அவருடைய சினம் தணிந்ததால், தணிக்க சென்றதால் தணிகை மலை திருத்தணி என்று அழைக்கப்படுகின்றது. போகிற வழியில குன்றத்தூர்ல சில காலம் தங்குறாரு. அதனால குன்றத்தூர்ல முருகன் கோவில் இருக்குது. குன்றத்தூர் முருகன் கோவில்ல நிறைய ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. குன்றத்தூர் முருகன் கோயிலை கட்டியது 2ஆம் குலோத்துங்க சோழ மன்னன். சென்னைக்கு அருகாமையில தான் இந்த குன்றத்தூர் அமைந்துள்ளது. குரோம்பேட்டை, சென்னையில குரோம்பேட்டையில இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். குரோம்பேட்டையில இருந்து நீங்க திருநீர்மலை வழியா வந்தா திருநீர்மலையில கீழே பெருமாள், மேல மலை மேலையும் பெருமாள் இருக்கிறாரு. பார்த்து விட்டு குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துடலாம். குன்றத்தூர் முருகன் கோவில்ல முருகனை பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே திருவூரக பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. அதுக்கு பக்கத்திலேயே சிவன் கோவில் உள்ளது. சேக்கிலார் வாழ்ந்த இல்லமும் அங்கதான் இருக்குது நண்பர்களே. பெரிய புராணம் சேக்கிலார் மறந்து விடாதீர்கள். குன்றத்தூர் முருகன் பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி குன்றத்தூர் முருகனை நீங்க குன்றுல தான் பாக்குறீங்க, பெரிய மலையெல்லாம் இல்ல. பார்த்த பிறகு அப்படியே கீழே வந்துட்டீங்கன்னா மலையடி வாரத்திலேயே திருவூரக பெருமாள் இருக்கிறார். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதுக்கு நேர்லயே அந்த வாசலை பார்த்த வண்ணமே சேக்கிலார் வீடு உள்ளது. திருவூரக பெருமாள் கோயிலுக்கு பின்னாடி கங்கையம்மன் ஆலயம் இருக்கிறது. திருவூரக பெருமாள் கோயில் பக்கத்திலேயே சிவன் கோயில் இருக்குது. இது எல்லாமே நீங்க கண்டிப்பா தரிசிச்சிருங்க. எல்லாமே பக்கத்திலேயே இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே வடக்கு திசையை பார்த்த வண்ணம் உள்ள முருகன் சிலை குன்றத்தூர் கோவில்ல மட்டும்தாங்க இருக்கு. வடக்கு திசையில தான் திருத்தணிகை மலை இருக்கிறது. கருவறையில் இருக்கிற முருகனை நீங்க தரிசிக்கும் பொழுது அட் அ டைம் உங்களால முருகன் வள்ளி அல்லது முருகன் தெய்வானை இப்படி பாக்குற மாதிரி தான் வடிவமைச்சிருக்கிறாங்க. ஒரு சைட்ல இருந்து பார்த்தா முருகனும் வள்ளியும் தெரிவாங்க. இன்னொரு சைடு ஆப்போசிட் சைட்ல நின்று தரிசிக்கிறீங்க அப்படின்னா முருகனும் தெய்வானையும் மட்டும்தான் தெரிவாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு தரிசனம் இந்த கோவில்ல அமையும். இந்த குன்றத்தூர் முருகன் கோவில்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இன்னொரு பெரிய சிவன் கோவில் உள்ளது. அது ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலம். அதையும் நீங்க பாக்குறதுன்னா பாத்துக்கங்க. திருப்போரூர் முருகன் கோவிலும் சென்னையை ஒட்டி, சென்னைக்கு அவுட்டர்ல ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க, மாமல்லபுரம் போற வழியில இந்த முருகன் கோவில் உள்ளது. இங்கு உள்ள முருகன் சுயம்பா பனைமரத்துல உருவாகி இருக்கிறார். திருத்தணி முருகன் கோவில் திருவள்ளூர் தாண்டி திருப்பதி போகிற வழியில் உள்ள கோவில். இங்க உள்ள முருகன் கோவில்ல முருகன் சிலையில கையில வேல் இருக்காது. ஏன்னா சினம் தணிக்க அங்க இருப்பதால அவர் கையில வேல் இருக்காது. முருகன் வெளியில வேல் இவங்க வச்சிருப்பாங்க. நான் சொல்வது அந்த சிலையில வேல் செதுக்கி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு முருகன் சிலை. சினம் தணிக்க சென்ற ஒரு முருகன் திருத்தணி முருகன். திருப்போரூரில் போரை முடித்து திருத்தணிகையில் சினம் தணிக்க செல்லும் முருகன் குன்றத்தூரில் சிவனை பூஜித்தார். கந்தன் இந்த ஈஸ்வரரை பூஜித்ததால் இந்த ஆலயம் கந்தலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் தான் குன்றத்தூர் மலையடிவாரத்துல பெருமாள் கோயில் பக்கத்துல ஒட்டியே இருக்குதுன்னு சொன்ன அந்த சிவன் கோவில்.